வணக்கம். அதாவது இந்த பொடுகு நான் சொன்ன மாதிரி கடுகு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதுதான். ஆனா பொடுகு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை பாத்தீங்கன்னா அது வந்து மலையளவு தலையளவு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதுக்கான சொல்யூஷன்ஸை நீங்க வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா எங்களுக்கு தரணும். ரொம்ப நாளா நாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா பாத்துருவோம். பொடுகு வந்து அதுக்கு வந்து நீங்க கேட்ட சொல்யூஷன்ஸ் இப்ப நம்ம நிறைய இருக்கு. அது சில சொல்யூஷன்ஸ் இப்ப பாப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி பொடுகு அப்படின்னா என்னங்கறத முதல்ல கொஞ்சம் ஓரளவு ஐடியா கொடுத்துருவோம். கண்டிப்பா. என்னன்னாக்கா பொடுகு அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து தலைக்கு மட்டும் சொந்தமானது அப்படிங்கிறது. ஆனா அது ஓகே தலைக்கு ரொம்ப சொந்தமானது இருந்தாலும் அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ், ஐலாஷஸ் இந்த மாதிரி இடத்துலயும் காதுக்கு பின்னாடி எங்கெல்லாம் முடி வருமோ அப்படின்னு இல்ல, எங்கெல்லாம் வந்து ஒரு மடிப்பு ஏரியாஸ் அதாவது ஃபிளாப்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் அது வரும். இது பொதுவா வந்து சின்ன குழந்தையில இருந்து அதாவது நியூ பார்ன் இப்போ பிறந்த குழந்தைக்கு கூட இந்த பொடுகு வரும். எப்படின்னாக்கா அது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா, அதாவது தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். நோயின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது அந்த மாதிரி நம்ம தீவிரமா கிடையாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். பட் அது ஒரு ஃபிளேக்ஸ் மாதிரி, அது ஒரு ரியாக்ஷன் டு யுவர், அதாவது நம்மளோட என்ன சொல்றதுன்னா எப்படி பொடுகு எப்படி ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கறது அவங்கவங்க மென்டல் ஆட்டிடியூட பொறுத்தது. அதனாலதான் அது வந்து ஜாஸ்தி ஆறதோ குறையறதோ கூட. நம்ம வந்து பொடுக கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நம்ம மென்டல் ரெஸ்டும் முக்கியமானது அப்படிங்கிறது. சில குழந்தை எல்லாம் பார்த்தா இப்ப நம்ம நியூ பார்ன் பேபி பத்தி சொன்னோம் இல்லையா, இப்ப அந்த குழந்தை பிறந்தோடனே ரொம்ப அழுதுட்டே இருக்கும், என்ன ரீசனே தெரியாது. அப்புறம் பார்த்தா தலை பூரா ஒரு மாதிரி ஃபுல்லா கவர் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து கிரெடில் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்கிறதுனால தொட்டில்ல இருக்கிற குழந்தைக்கு வர கேப் அப்படிங்கிறது. ஆனா அதுவும் வந்து பர்மனன்ட் கிடையாது, அதுவும் போகும். அதாவது சில சமயம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே போயிடும். அதுக்கு வந்து ரெகுலரா வந்து வாஷ் பண்றது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுவும் போயிடும். அந்த மாதிரி வரும்போது அது ஐப்ரோஸ்ல, காதுக்கு பின்னாடி, ஈவன் ஃபேஸ்ல எல்லாம் கூட வரும். பட் இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள்ல போயிடும். அதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒப்பீனியன், ரெஜிஸ்டர்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்கா தலைய வச்சுக்கிறாங்க, அதனாலதான் இவங்களுக்கு வருது அப்படின்னு எல்லாம் இல்லாம இருக்கிறதுனால வருது. ஆனா அது வந்து சுத்தத்துக்கும் அதுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. நம்ம நினைக்கிறது அப்படின்னு அஃப்கோர்ஸ் அது வந்து சுத்தமா வச்சுக்கணுங்கிறது வாஷ் பண்ணிட்டே இருக்கணுமே வழியா, நம்ம சுத்தமா இல்லாததுனால அது வருது கிடையாது. சரி, அதுக்கான காரணம்ங்கிறது அன்ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுனால எல்லாம் கிடையாது. முடுகு இருக்கிறவங்க பொதுவா வந்து என்ன ஒரு ஃபீலிங்னாக்கா எண்ணெயே தடவிக்க வேண்டாம், எண்ணெய் தடவினாக்கா மறுபடியும் அது ஸ்டிக் ஆறுது, இல்லைனாக்கா அந்த ஒரு ஸ்டிங்க் இல்லையா, ஒரு துர்நாற்றம்லாம் வருது, அது மேலெல்லாம் வந்து கசியறது அப்படின்னு எல்லாம் அது ஒரு ஃபீலிங் தான் அது. பட் ஆனா அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து எண்ணெயும் போடணும், வாஷும் பண்ணணும். சரி, அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த பொடுகை வந்து நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம். சரி, சோ அதுதான் பெரிய தீர்வே வழியா. அது பொடுகு வந்து போயிடுத்து, இது இப்படி செஞ்சா 100% உங்களுக்கு பொடுகு போயிடும், நீங்க நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லவே முடியாது. பொடுகு வந்து பர்மனண்டா வந்து போற மாதிரி எதுவுமே கிடையாது. பர்மனண்டா அதான் சொல்றேன், மெயின்டைனிங், அதாவது பொடுகு இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தானா அது வரவே வராது, அதை எட்டி பார்க்காம இருக்கும். அதை நீங்க பாட்டுக்கு விட்டுனா என் தலையில இருந்த பொடுகு நேற்று வரைக்கும் இருந்து இன்னைக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட்டோம்னா அது வேலையை காமிக்க அது வந்து வர ஆரம்பிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா இப்ப வந்து ஒண்ணு வேணா நம்ம பார்ப்போம் எந்த மாதிரி எண்ணெய் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. வாஷ்க்கு வந்து இவங்க அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். தலைய வந்து ஒரு வாரத்துல எவ்வளவு தடவை வந்து நம்ம தலை குளிக்கணும்? இந்த மாதிரி பொடுகு இருக்கிறவங்க, ஒரு சம்மர்னா இன்னும் ஸ்வெட் இருக்கும், அப்ப வந்து ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்றது நல்லது. அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு வாஷ்க்குன்னு ஒரு பவுடர்களும் எப்படி பேக் போட்டு வாஷ் பண்றது அதையும் இப்ப நம்ம பார்ப்போம். இதுல டீஸ்பூன் வச்சுக்கலாமா? 2 டீஸ்பூன் வால் மிளகு, 2 டீஸ்பூன், 2 மெஷர் எதானே வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் ஒண்ணும் இல்ல. சரி, இப்போ நல்ல எண்ணெய் 1 கப். இது 2 பேருக்கான ஒரு எண்ணெய். நல்லெண்ணெய் 1 கப், வால் மிளகு 2 டீஸ்பூன். இப்போ இந்த பொடுகு இருக்கிறவங்களுக்கு
இந்த வெங்காயம் எப்படி யூஸ் ஆகுது, வெங்காயம்னா முழு வெங்காயம் இல்ல, இந்த இலை மட்டும், வெங்காய இலை மட்டும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு, எதனால யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன். நான் வால் மிளகு போட்டிருக்கோம் 2 டீஸ்பூன், 1 கப் நல்லெண்ணெய், 1 கப் நல்லெண்ணெய், இந்த வெங்காய இலை. இந்த இலை எப்படி ஹெல்ப் பண்றதுன்னாக்கா, அரிப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல எல்லாம் முடி கொட்ட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து வால் மிளகோட கூட நாட்டு மருந்து கடையில எல்லாம் பொடுதலைன்னு விற்பாங்க. அத வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த பொடுதலை யூஸ் பண்றதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, அதுக்கு லைஃப் டைம் ரொம்ப குறைச்சல். பொடுதலைனா என்னது, எப்படி இருக்கும் அது வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு கொடி மாதிரி இருக்கும், சின்ன சின்னதா, லைக் ஆவாரம்பூ மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, அந்த பொடுதலையும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனா அந்த பொடுதலை வாங்கும் போது இவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு 3 months ஆயிடுதுனாலே வண்டு வந்துரும். வண்டு இருக்கிறதும் தெரியாது. இவங்க என்ன அலசினாலும் அது வெளியில வராது. அலசி உலர்த்தி எல்லாம் பண்ணலாம் நினைச்சாலும் வந்து அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோ அகைன் வந்து நீங்க அதை போட்டு காய்ச்சறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாவம், இன்னொன்னு நம்ம தலையில சொல்றதுங்கிறது. இப்ப வந்து பொடுதலைய வந்து கரெக்டா பார்த்து வாங்க முடியும், வாங்குறதுக்கு தெரியும், ஆர் அது வந்து பச்சையாவே வாங்கி அதை வளர்த்த முடியுங்கிறவங்க 2 ஸ்பூன் வால் மிளகு, 1 கப் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் பொடுதலை போட்டு காய்ச்சி அதை தேய்ச்சுக்கும் போது பொடுகு வந்து பொதுவா ஒரு ஆல்டர்னேட் டேஸ் வாஷ் பண்ணும்போது அது மறுபடியும் தெரியவே தெரியாது, வரவே வராது. ஆனா இந்த பொடுதலைங்கிறது வாங்குறதுல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலா இந்த வெங்காய இலை இத அது வந்து காயட்டும். இப்ப பொடுகு சம்பந்தமா மீதி என்ன மாதிரி ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி பொடுகு வந்து சின்ன குழந்தைக்கு வருது, டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வருது. எதனாலன்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க எண்ணெய் போட்டு வாரினாக்கா நம்மளுக்கு வந்து தலை அழுக்காகும் அப்படின்லாம் நினைச்சு எண்ணெயே போடுறது இல்ல. பிளஸ் அவங்களுக்கு இருக்கிற பிரஷர், மென்டல் பிரஷர், சரி, இது எல்லாமா சேர்ந்து பொடுகு வர வாய்ப்பு அவங்களுக்கும் ஜாஸ்தி. அதே மாதிரி இவங்க பொடுகு வந்ததுனாலும் நிறைய ரப் பண்ணி வாஷ் பண்ணி அதை ரொம்ப துடைக்கும் போது அந்த இடம் எல்லாமே ஒரு லோக்கலைஸ்டா வந்து ஒரு பேச்சஸ், ஒரு செதிலா வர ஆரம்பிக்கும். சரி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமும் பொடுகுனால வரும். அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால பேச்சஸ்லாம் வந்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சதுன்னாக்கா அது வந்து that ends up with baldness. ஓஹோ, ஆண்கள் பெண்கள் யாரும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதாவது இது பெண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு என்னன்னாக்கா பால்ட்னஸ்ங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து முடி நீளம் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியாது. அப்கோர்ஸ் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இந்த வகுடு அந்த மாதிரி இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் வந்து வைட் ஆயிடும். ஆமா, கொஞ்சம் இந்த சொட்டை விழுந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் அகலமாயிடும். அந்த இடம் வந்து பிளெயினா தெரியும் உங்களுக்கு. கரெக்ட். வேறஸ் வந்து இப்போ ஒரு ஆண்கள்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்வியஸாவே தெரிஞ்சிடும், ப்ராமினென்ட்டா ஒரு விசிபிளா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்க மீளணும், ஆர் அந்த மாதிரி பிரச்சனைக்கே நீங்க ஆளாக கூடாது அப்படின்னாக்கா இது போல வந்து இந்த நல்லெண்ணெய, வால் மிளகு, பொடுதலை, இல்லைன்னா இந்த வெங்காய இலை, சரி, இதை போட்டு காய்ச்சி ஒரு ஆல்டர்னேட் டேஸ் இதை தேய்ச்சு இதுக்கு மேல வந்து எதை போட்டு வாஷ் பண்ணணும்ன்றதை இப்ப பார்ப்போம். சரி, இது வந்து எல்லா வயதினருக்கும் பொருந்தும் இல்லையா? இந்த எண்ணெய் எல்லா வயதினருக்கும் பொருந்தும். ஆக்சுவலா வந்து பொடுகு இல்லாதவர்களுக்கும் பொருந்தும். ஓஹோ, அதாவது வருமுன் காப்போம் இது நான் சொல்றேங்கிறதுனால ஓகே பொடுகு வரட்டும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். பொடுகு இல்லைன்னாலும் இது என்னன்னாக்கா ட்ரையா இருக்கிறவங்க, ஈவன் வந்து ஒரு அப்பர் மிடில் ஏஜ்ல ட்ரைனஸ் ஸ்டார்ட் ஆகுது, சரி, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது சாஃப்ட் ஆக்கும். பிளஸ் இந்த வெங்காய இலை இருக்கிறதுனால இந்த வழுக, அதாவது தலை வந்து பால்ட் ஆக போறது அப்படின்னாக்கா வெங்காய இலை வந்து அந்த எசன்ஸ் வந்து
முடி வளர்ச்சியை தூண்ட ஆரம்பிக்கும். சரி. So that works as a stimulator. ஆமா, நீங்க இது சொல்லிருக்கீங்க இல்லையா, அதாவது நம்ம சின்ன வெங்காயம் சாறு எடுத்து தேய்க்கலாம்னு சொல்லிருக்கீங்க. சாறு எடுத்து தேய்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இலையில வந்து காய்ச்சின எண்ணெய் வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். சோ அந்த மாதிரி கிளியர் ஆயில வந்து உங்களுக்கு தடவிக்கிறதும் உங்களுக்கு அதாவது பிடிச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஆமா. பிளஸ் அந்த ஸ்மெல்லும் இருக்காது. நல்ல இல்ல, இப்ப ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல அருமையான வாசனை வருது இப்ப நீங்க காய்ச்சிட்டு இருக்கும்போது. வால் மிளகு, நல்லெண்ணெய், வெங்காயம் தான். சோ இது கொஞ்சம் பொடுதலை கீரை வந்து நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா அந்த பூச்சி எல்லாம் இல்லாம that is the best. இப்ப பொடுதலை கீரை மாதிரி அது கீரை மாதிரி இருக்காது, ஆனா அது ஒரு கொடி மாதிரி போகும். அது கிடைச்சதுன்னாக்கா அதை வாங்கி வளர்த்தி நீங்க யூஸ் பண்ண முடியுமானாக்கா அதை மட்டுமே கூட போட்டு நீங்க காய்ச்சி வச்சுக்கலாம். ஆர் அதை பவுடர் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறது இதெல்லாம் செய்யும் போதும் நம்மளுக்கு வந்து பொடுகு கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும். அது வந்து ஜாஸ்தி ஆகாது, இந்த செதில் செதிலா வர ஸ்டேஜுக்கெல்லாம் வராது. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எண்ணெய் பொடுகுக்கான. இது என்ன ஆறுது இவங்களுக்கு வந்து அதாவது ஆல்டர்னேட் டேஸ்ல இவங்க வந்து வாஷ் பண்ணிக்கிறதுக்கு. சரி, இப்ப நீங்க டெய்லி எண்ணெய் தடவிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். எந்த எண்ணெயை நாங்க தடவிப்போம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றது இப்ப பாப்போம். சரி, இது வந்து ரெகுலரா நம்ம வந்து தினந்தோறும் தடவக்கூடிய எண்ணெய். பொடுகு இருக்கிறவங்க, பொடுகு இல்லாதவங்களும் போட்டுக்கலாம், அவங்களும் போட்டுக்கலாம். பொடுகு இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலரா இது வந்து ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து செம்பருத்தி இலை. சரி, செம்பருத்தி இலை ஒரு கண்ணளவுல நீங்க வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து இதெல்லாம் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் செம்பருத்தி செடி இருந்ததுன்னாக்கா செம்பருத்தி இலை, இது வந்து செம்பருத்தி பூ, சும்மா பூவை வந்து அப்படியே காய வச்சு அதை எடுத்துக்கிறது. இப்போ இது ரெண்டையும் அரைச்சு இதை வந்து நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம். ஆர் இது ரெண்டையும் அரைச்சு தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி வச்சிருந்தா ரெகுலர் யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்காதா இது காய்ச்சி எடுக்கும்பொழுது? நமக்கு தலையில போடுறதுனால வந்து ஒரு பாருங்களேன். இப்போ இதை அரைச்சு காமிச்சிடுறேன். இது வந்து நம்ம அதாவது டெய்லி பேசிஸ்ல தினந்தோறும் வந்து நம்ம தினந்தோறும் போட்டுக்கிறதுக்கு எப்படின்னாக்கா இதை தேங்காய் எண்ணெயில போட்டு நீங்க காய்ச்சினீங்கன்னாக்கா அதை தினம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நல்லெண்ணெயில போட்டு காய்ச்சினீங்கன்னாக்கா அதையும் வந்து வாஷ் பண்ண முடியாது. பட் தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணும்போது அவங்க தினம் தடவிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரைனஸ்ங்கிறது வராம அரிப்பு வராம செம்பருத்தி பூவும் வந்து முடி வளர்ச்சியை தூண்டுறது ஒண்ணு. பிளஸ் செம்பருத்தி இலை ஒரு சாஃப்ட்னஸ் சில்கி ஹேர் கொடுக்கும், கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும் சொல்றீங்க இல்லையா, நீங்க சாஃப்ட் ஆக்கும். சோ இது எல்லாமே சேர்ந்து எஃபெக்ட் வந்து இருக்கிறவங்களுக்கு தேவையான எஃபெக்ட். ஏன்னா பொடுகு இருக்கிறவங்கனாக்கா மெயினா வந்து அவங்களுக்கு இதான் பிரச்சனை, ட்ரை ஆயிடும். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ காய்ந்தது இல்லைன்னாக்கா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம். காயறதுங்கிறது வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சொல்றீங்க, காயணுங்கிறது இல்ல. எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதோ அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்றதுதான் பெஸ்ட். நம்ம கன்வீனியன்ஸேக்கு நம்ம காய வச்சு அதாவது கிடைக்கலன்னாக்கா காஞ்சது கிடைச்சா வாங்கிக்கிறோம். பட் உங்களுக்கு அது கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னாக்கா ஃப்ரெஷ் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்றது தான் நல்லது. இப்போ வந்து வெங்காயம் சொல்லலையா, அதே மாதிரி வெங்காயம் இலையை காய வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை, அதை பச்சையாவே யூஸ் பண்றது. ஸோ இந்த எண்ணெயை வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம தலை குளியலுக்கு உபயோகப்படுத்துற எண்ணெய். பொடுகு இருக்கிறவங்க எண்ணெய் நல்ல வாசனையா இருக்கு, கிளியரா இருக்கும். இப்ப இந்த வால் மிளகை தட்டி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்குமா? அந்த தட்டி போடுறது எல்லாமே கிளியர், இந்த கிளாரிட்டி இருக்காது ஆயில்ல. சரி. அண்ட் மோரோவர் அது வந்து ஒரு கரைசல் மாதிரி ஆயிடும். ஓகே. பொடுகு இருக்கிறவங்களுக்கு பொதுவா கிளியரா இருக்கிற ஆயில் ரொம்ப லைட்டா வாஷ்க்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு. இந்த மாதிரி எண்ணெயை தான் அவங்க வந்து ஆயில் மாலிஷ் மாதிரி யூஸ் பண்றது. அப்படி பண்ணும்போது எண்ணெய் குளியலுக்கு இதுதான் உகந்தது, பெஸ்ட் இதுதான். இது என்னன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும்போது சப்போசிங் அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ்ல இருக்கு, காதுக்கு பின்னாடி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா கூட உபயோகப்படுத்தலாம், பண்ணிக்கலாம். சோ இது ஆல் பர்பஸா வச்சுக்கலாம். அது அவங்க தலைக்கு மட்டும் அப்படின்னு இல்லாம ஐப்ரோஸ், ஐலாஷஸ் அப்படி ட்ரையா இருக்கிறவங்க பொடுகு இல்லாதவங்களும்
கொஞ்சம் லேஷஸ்லாம் ட்ரையா இருக்குன்னாக்கா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது லேஷஸ்லயும் உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். முடி வந்து 1-2 போச்சுனாலும் தெரியும் இல்லையா அந்த கண்களுக்கு, அது தெரியாமையும் இது வந்து உடனே ஒரு 1-2 முடியும் வளர வைக்கும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கும் போது. சோ இது வந்து ஆல் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இன்னும் ஒரே ஒரு முழுசா போட்டாக்கா இப்ப மீசை இருக்குல்ல ஆண்களுக்கு, அவங்க வந்து போட்டுக்கலாமா? அது எதுக்கு வளரணும்ட்டு? வளரணும் இல்ல வந்து நல்லா இருக்கணும், ஷைனிங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க அது அவங்கவங்க இஷ்டம். அதான் சொல்லேனே, இந்த பாசிபிலிட்டி இப்ப நான் சொன்னது வந்து இந்த மாதிரி இந்த பொடுகு மாதிரி வர்றது எந்த ஏரியாலயும் வரும்னு சொன்னது அதுக்கும் தான் பொருந்தும். அவங்க வந்து எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இல்லைனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம், தேவையானாக்கா அப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற ஆயில நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். வேற நீங்க அத பவுடர் பண்ணி போட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்காது. சரி, அதுதான். சோ இப்போ வந்து அடுத்துதான் இன்னொரு நீங்க அந்த ஆமா தினந்தோறும் உபயோகிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சொன்னீங்க இல்லையா பொடுகு இருக்கிறவங்களுக்கு. இப்போ இது வந்து தேங்காய் எண்ணெயில நம்ம இதை செஞ்சு காமிப்போம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இந்த மிக்ஸில போட்டு 2 சம அளவு எடுத்துக்கணும். சம அளவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த அரைக்கிறதுக்கும் எண்ணெயை உபயோகப்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு மெஷர் நம்ம விடணும் இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நம்ம அப்படியே தைலம் காய்ச்சறதுக்கு அப்படி. சோ செம்பருத்தி இலை இதுவும் வந்து 2 பேருக்கான அளவா இப்ப நீங்க பண்றது? இது வந்து தினம் தடவிக்கிறதுக்குன்னு அவங்களால எவ்வளவு தடவிக்க முடியும். சோ 2 பேர் வந்து இவ்வளவு ஆயில இப்ப எல்லாம் யாரும் பண்றாங்க, இது வந்து 20 நாளைக்கு வச்சுருவாங்க. ஓகே. இது எப்படி நல்ல நைஸா அரைக்கணும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இட் இஸ் ஓகே. நைஸா அரைக்கணும் அப்படின்னாக்கா இதுல கொஞ்சம் தண்ணி விடணும். பட் தண்ணி விடாம அரைக்கிறது தான் வந்து ஆயில் வந்து ஃபங்கஸ் எல்லாம் வராம அதிக நாள் இருக்கும். சோ நம்ம தண்ணி விடாம வர லெவலே இதுக்கு. சோ செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, 1 கப் தேங்காய் எண்ணெய். இது வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளியரா வராது இல்லையா அரைச்சு போடுறது? வரும். இது வரும். எதுக்கு ஏன் வரும் அப்படின்னா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையுமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா நீங்க இதை ரொம்ப அதாவது பவுடர்னு நைஸா பவுடர் பண்ணி அதை போட்டாதான் அது வந்து கரைஞ்சு போகும். சரி. அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு நம்ம அந்த இலையோ இல்ல பூவையோ அரைச்சு அதை வந்து காய்ச்சும் போது ரொம்ப கலங்காது. எண்ணெய் வந்து இது இன்ஃபேக்ட் கொஞ்சம் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டினோம்னா இன்னும் நல்லது. தேங்காய் எண்ணெய் ஏன்னா உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய காமிக்கணும்ல. ஆமா. இது காய்ச்சும் பொழுது எண்ணெய அப்படியே உறிஞ்சுக்கும். இது அப்படியே போட்டோம்னா செம்பருத்தி பூவையும் இலையும் அப்படியே போட்டோம்னா அது அந்த அளவு எண்ணெயை உரியாது. பட் இதை அரைச்சு போடுறதுதான் வந்து எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த இலை இந்த பூ இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் இது எவ்வளவு நேரம் அடுப்புல இருக்கணும்? அது இல்லை இந்த ஒரு பதங்கிறது நீங்க பார்த்துட்டே இருங்களேன். நான் எப்போ இந்த ஹீட் இருக்கு இல்லையா, ரொம்ப புகை வரதுக்கு முன்னாடியே இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூடுலயே வந்து அது சரியாயிடும். சோ ரொம்ப நேரம் வைக்க வேணாம் அடுப்புல. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் அந்த இது இருக்கணும் பாருங்களேன், இந்த கிரீன்ஸ் தெரியணும். அப்படியே வந்து அதுக்கு அந்த வாசனையும் வருது உங்களுக்கு. தேங்காய் கருப்பாவும் ஆகக்கூடாது, செம்பருத்தி எல்லாம் கலந்த வாசனையும் நல்லா வருது. அடுப்புல இருந்து இறக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஹீட்டே போறோம். அது மேல வச்சிருந்தா அந்த ஹீட்ல கூட இன்னும் கொஞ்சம் தீஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாம இப்போ இந்த கிரீன்ஸ் தெரியற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா இந்த மாதிரி பசுமையா இருக்காது பாக்குறதுக்கு. சோ அப்ப வந்து அந்த மாதிரி எண்ணெயை வந்து தடவிக்கிறதே வேஸ்ட். இந்த பலனே கிடைக்காது இல்லையா. இப்ப செம்பருத்தி இலையிலயும் செம்பருத்தி பூலையும் என்ன ப்ராப்பர்ட்டி எதுக்காக அதை நம்ம தடவிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப பொடுகுக்கு வந்து இந்த சாஃப்டா
ஆக்கணும் நம்ம முடிய ஸ்கேல்பை அப்படிங்கிறதுக்காக இது ரெண்டையும் யூஸ் பண்றோம். நீங்க ரொம்ப தீய வச்சுட்டீங்கன்னாக்கா அந்த பர்பஸ் சர்வாக. இப்போ இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில விட்டு காய்ச்சின எண்ணெயை நம்ம இது வந்து பொடுகு இருக்கிறவங்க தினமும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தைலம். இதனால என்ன பலன்னாக்கா, பொடுகுக்காக ஆல்டர்னேட் டேஸ் நம்ம எண்ணெய் தேய்ச்சி வாஷ் பண்றதுன்னு சொன்னோம். இன்னும் ஒரு நாள் அவங்க கண்டிப்பா எண்ணெய் தடவிக்கணும். அந்த மாதிரி தடவிக்கும் போது பொடுகு வராம இருக்கிறதுக்கும், பொடுகு வந்தா அந்த இடமும் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அதுவும் இல்லாம இருக்கிறதுக்கும் நம்ம இந்த எண்ணெயே ஒரு பச்சை கலர்ல தான் இருக்கு, பசுமையான பொடுகு தைலம் இது. அது தலைக்குளிகளுக்கான பொடுகு தைலம், தங்க நிறம்ல தங்க தைலம், தங்க நிறமான பொடுகு தைலம். இது வந்து ஹேர் வாஷ்க்கு, இது வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம தடவிக்கிறதுக்கு, பொடுகு இருக்கிறவங்க தடவிக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட் ஆகும், பொடுகுங்கிறது இல்லாமையும் இருக்கும். இப்போ மீதி 2-3 டைப் எண்ணெய், அதுக்கப்புறமா அதை எப்படி வாஷ் பண்ணிக்கிறது இதெல்லாமும் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆக்சுவலி வந்து 2 எண்ணெய் கத்து கொடுத்தாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில. நான் அதுதான் கத்துக்கிட்டேன் மேடத்துக்கிட்டேருந்து. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்க, நீங்க தலை குளியலுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உபயோகப்படுத்தணும்னு சொன்னாங்க. இன்னொன்னு டெய்லியே வந்து இந்த தைலத்தை காய்ச்சி டெய்லியே நீங்க போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது பொடுகு தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம், தலையும் நல்லா சாஃப்டா இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பொடுகு இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, பொடுகு இல்லாதவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 எண்ணெய் கத்துக்கிட்டேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, நான் மட்டும் இல்லை நீங்களும் கத்துக்கிட்டீங்க. அதை நான் ஒரு தடவை உங்களுக்காக ரிப்பீட் பண்றேன். ஏதாவது தப்பு இருந்தா நீங்களும் கரெக்ட் பண்ணுங்க, மேடமும் என்ன கரெக்ட் பண்ணுவாங்க. அதாவது முதல்ல வந்து நான் தலை குளியலுக்கான எண்ணெயை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன எடுத்துனாங்கன்னா, வால் மிளகு, வெறும் மிளகுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வால் மிளகு. இந்த வால் மிளகு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்க. இதுல வந்து 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்னன்னாக்கா, இந்த பொடுதலை கொடி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இந்த பொடுதலை கொடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா பிரச்சனையே இல்லை, அழகா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துல வெங்காய இலை, இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெங்காயத்துக்கு நல்ல இந்த முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வெங்காய இலையும் வந்து இந்த மாதிரி பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொடுதலை கொடி அப்படி இல்லை அப்படின்னாக்க வெங்காய இலை. பொடுதலை கொடியில பூச்சி இதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு பொடுகு போட்டு அப்புறம் பூச்சினால பிரச்சனை வந்துடக்கூடாது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா காய்ச்சி வச்சிட சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னாக்க அது நல்லா வடிகட்டி பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு தங்க நிற எண்ணெயை வந்து நம்ம காமிச்சாங்க. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்றதுக்கான பொடியை சொல்லி தர போறாங்க, அதனால கொஞ்சம் அவசரப்படாம காத்துருங்க. இன்னொரு ஒரு எண்ணெய், சூப்பரான எண்ணெய் சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து தினம் நம்ம ரெகுலரா எண்ணெய் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த எண்ணெய் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க சொன்னாங்க. ஏன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா நமக்கு வந்து சரிப்பட்டு வராது, அதனால தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க சொன்னாங்க. இதுக்கு என்ன போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நல்ல பசுமையான செம்பருத்தி இலையை எடுத்துக்கிட்டாங்க. அதே போல செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா ரொம்ப நல்லது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா காஞ்ச பூ கூட எடுத்துக்கலாம். இது 2யும் ஈக்குவலா எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நைஸா வேண்டாம், ரொம்ப வந்து கொரகொரன்னு வேண்டாம், ஒரு பதமான இதுல அரைச்சு வச்சுக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து 1 கப் விட்டுக்கிட்டாங்க. இதை அரைக்கும் பொழுது வந்து சாஃப்டா ஆகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கலாம்னு சொன்னாங்க. சோ இதை அடுப்புல வச்சு இதை போட்டுட்டு ரொம்ப கருக விடக்கூடாது அப்படிங்கிற முக்கிய குறிப்பை சொன்னாங்க. ஏன்னா கருகிடுச்சுனாக்க திருப்பி அதனால எந்த உபயோகமும் இல்லைன்னு சொன்னாங்க. சோ அந்த பசுமையான இது இருக்கும்போதே நம்ம இறக்கி வச்சுட்டு ஆறின அப்புறம் வடிகட்டினோம். இதை டெய்லி யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இன்னைக்கு மேடம் கொடுத்திருக்கிற பொடுகுக்கான டிப்ஸ். சோ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேனா? ஃபர்ஸ்ட் கிளாஸா புரிஞ்சுட்டீங்க. அப்படியே அதாவது நீங்க சொன்னதுக்கு பார்த்தாக்கா நீங்க கண்டிப்பா அதை செய்வீங்க. கண்டிப்பா. உங்களுக்கு இவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்குன்னா வியூவர்ஸ் மட்டும் புரிஞ்சிருக்காது. எனக்கே புரிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பா புரியும், அவங்களுக்கும் நல்லா புரியும். எல்லாருமே இத செய்யுங்க. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா முடி வந்து கண்டிப்பா வந்து கொட்டாது. அதாவது ஸ்பிளிட் எண்ட்ஸ் பொடுகு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெடிப்பு அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் நுனிப்பிளவு எல்லாம் வராது. பொதுவா வந்து பொடுகுன்ற அந்த வார்த்தையை நீங்க மறந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எண்ணெயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னாக்கா
பொடுகுங்கிறது உங்களுக்கு தெரியாது, அந்த ஃபீலிங்கே இருக்காது. மேல மேல நீங்க அதையே பேசிட்டே இருந்தீங்கன்னாக்கா பொடுகு எனக்கு இருக்குன்னு சொல்லி அதனாலதான் எனக்கு கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்ட் ஐடியாவோட இல்லாம, பொடுகு இருந்தா இருக்கு, அது போச்சா இருக்கா என்ன அப்படின்னு பார்க்காம நீங்க இந்த மாதிரி ஆயிலை யூஸ் பண்ணி அதுக்கு உண்டான பவுடரை நம்ம பின்னாடி பார்ப்போம், அதை போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொடுகுனால வர முடி கொட்டுறது நிற்கும். அப்படி பொடுகு இல்லைன்னாலும் முடி கொட்டுறதுக்கு எத்தனையோ காரணங்கள்ல ஒண்ணு வந்து வறட்சி, அதுவும் இல்லாத சாஃப்ட் ஆக்கிறதுனால உங்களுக்கு வந்து முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். அதனால பொடுகு இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாம் நினைக்காம இந்த எண்ணெயை காய்ச்சி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. பொடுகு இருக்கிறதுனால இந்த இது வந்து எனக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு நினைக்காத, எல்லாருமே யூஸ் பண்ணினா அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. பொதுவா வந்து ஒரு அப்பர் மிடில் ஏஜ்ல இதெல்லாம் ரொம்ப காமன் இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப எக்ஸலண்ட் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வரும் வாரத்தில் வந்து இதுக்கான இன்னும் சில எண்ணெய்களை சொல்லித்தர போகிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம தலைக்குளியலுக்கான அந்த பேக்ஸ் எல்லாமே சொல்லித்தர போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.